டாப் டூ டீம்ஸ் 5 கப் அடிச்சிருக்கிறாங்க. மும்பை அண்ட் சென்னை. எதை முதல்ல பார்க்கலாம்? ஸோ ஹெட் டு ஹெட்னு பார்த்தோம்னா மும்பை தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால மும்பையை கடைசியா வச்சுப்போம். 20-13 இருந்துச்சு, இப்ப 20-17 ஆயிருச்சு. நாங்க இன்னும் 20லயே தான் இருக்கிறோம். மேட்ச் வேற சென்னையோட போட்டுருக்காங்க. 12 வருஷமா ஜெயிக்கல. சிஎஸ்கே பாத்துடலாம். கான்வே அல்லது ரச்சின் யாராவது ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. ஃபார்ம்ல இருக்கிறதுனா ரச்சினா கான்வேனா ரச்சின் தான். ஆனா தோனியை பொறுத்த வரைக்கும் யார் கடைசியா நம்ம டீம்ல ஆடினாங்களோ அவங்களதான் வச்சுப்பாங்க. கான்வே தான் ஆடுவோம் அப்படின்னு. அப்படி பார்த்தா சாம்கரன் ஆட முடியாது. ஏன்னா 13 மஸ்ட். ருத்ராஜ் எப்படினாலும் ஒரு 400-450 அடிச்சிருவாப்ல. ஜடேஜா அஸ்வின் உள்ள வந்திருக்காப்ல. பட் பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாப்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல ஏன்னா சென்னையில 7 மேட்ச் ஆட போறோம். அதனால எப்படியாவது யோசிச்சு போட்டுருவாரு 2020 ஏதாவது மட்டமான பால. ஆமா, பத்திரானா வந்து பவுலிங் ஆக்ஷன் மாறி இருக்கு. 180 டிகிரி இருந்தா 140 ஆக்கிட்டாங்க, 130 ஆக்கிட்டாங்க. சோ ஏன்னா இன்ஜுரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி போடக்கூடாது இப்படி போட அதுல இருந்து போட்டு வெளுவெளு எழுத்துட்டு இருக்காங்க எல்லா இதுலயுமே. பேக்கப் வச்சிருக்காங்களே. ஏன்னா நேத்தன் எலிஸ் வந்து பிக் பேஷ்லயும் கேப்டன் டெத்லயே நல்லா போடக்கூடிய போலர். ஆஸ்திரேலியாக்கு ரீசெண்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபில எல்லாம் பத்திரானா வந்து 16 மேட்ச் விளையாட வச்சிருவாப்புல தோனி. அதுல சந்தேகம் இல்ல. ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் தோனியோட தத்துப்புள்ளையனால மேபி அதாவது எங்க இன்டர்நேஷனல்லயோ அதர் ஐபிஎல் டீம்லயோ ஃபார்ம்ல இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க கிட்ட வாங்க ஃபார்ம் ஆக்கிடுவாங்க. ஆமா, அவனுக்கு இந்த வேலை அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. வழக்கம் போல ஒரு துண்டை போட்டுருவாங்க. போன தடவை தான் மிஸ் ஆயிடுச்சு. தோனியோட லாஸ்ட் சீசன் இப்ப கன்ஃபார்மா ஏதாவது நான்லாம் நம்ப மாட்டேன். நான் இது மாதிரி 4-5 வருஷம் பாத்துட்டேன். இந்த வருஷம் டென்னிஸ் பால தூக்கி பேட்ல அடிச்சு தேங்க்யூன்னு சொல்லும் போதெல்லாம் நான் அது 2 சீசனுக்கு முன்னாடி அப்பவே நான் நினைச்சேன் சரி ஓகேன்னு. அப்ப பார்த்தா அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அப்புறம் போன வருஷம். அதனால நான் நம்புற மாதிரி கப் அடிக்கிற வரைக்கும் ஹோப்ஃபுல்லி கப்போட வெளியே போனா இன்னும் அந்த லெகசிக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். கடைசி டீம் இன்னொரு ஆண்டை மும்பை இந்தியன்ஸ். T20 பொதுவா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பும்ரா மிஸ் பண்ணாலே அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பும்ரா மிஸ் பண்ண வருஷம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். 200, 220, 230 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாம போயிருக்குது மும்பைக்கு. பட் என்னன்னா போல்ட் வந்திருக்கிறது, சஹார் வந்திருக்கிறது ஒரு சஹால் வந்து ஆமா. என்னன்னா 2 பேரும் வந்து பவர் பிளேல சூப்பரா பண்ணிடுவாங்க. டெத்துல வந்து கஷ்டம். பும்ரா இருக்கும்போது 3 ஓவர் போல்ட்டுக்கு கொடுத்துடலாம் அல்லது சஹாருக்கு 3 ஓவர் கொடுத்துடலாம். சிஎஸ்கே முதல் 4 ஓவர் அப்படியே முடிஞ்சிடும். பவர் பிளேல இருந்து 8 ஓவருக்கே 4 ஓவர் முடிச்சிருவாங்க. அது ஒண்ணு இருக்கு. டாப்லே எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பும்ரா வர வரைக்கும் டாப்லே வச்சு விளையாடுவாங்க. பட் டாப்ல அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மர் கிடையாது. செவன்ஸ்ன்னு பார்த்தா ரோஹித் அண்ட் ரிக்கல்டன் ஓப்பனிங். யார் அவுட் ஆகிறாங்களோ அதை பொறுத்து ஸ்கையும் திலக்கும் இப்போ இன்டர்நேஷனல்ஸ்ல எப்படி மாத்திக்கிறாங்களோ அது மாதிரி மாத்திக்குவாங்க. ஹார்டிக் 5, நவம்பர் 6, ராபின் மின்ஸ் வந்து நான் 7ல போட்டிருக்கிறேன். சாட்னர் 8, 9 வந்து தீபக் சகார், 10 வந்து போல்ட், 11 வந்து பும்ரா டாப்ல போட்டிருக்கிறேன். இன்னொரு ஆள் பார்த்தேன், ஒரு ஸ்கவுட்டிங் டீம்ல வந்து ஜேக்கப்ஸும் உள்ள வரலாம். ஸ்கவுட்டிங்ல வந்து ஒரு பையன் சத்யநாராயண ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து ஹையா ரேட் பண்றாங்க. ஸ்பின்னர். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பின்னர் தான் சாட்னருக்கு வந்து இன்னொரு அல்லா கசன் இல்லாதனால அல்லது எய்தர் இருக்கான்ல 4வது பவுலருக்கு அல்லது அதான் ஃபாரினரா இருக்கனால ஐதர் கரண் சர்மா ஆடணும் அல்லது இந்த சத்யநாராயண ராஜு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஹையா ரேட் பண்றாங்க, நல்லா பண்றான் அப்படின்ட்டு. உங்க சின்ன 30 லட்ச ரூபாய் கொடுத்து தண்ணி தூக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். காஸ்ட்லியஸ்ட் வாட்டர் பாய். அவரை வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருக்கேன். ட்ரெண்ட் போல்ட் ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ள கொண்டு வந்துருவாங்க. பெரியவரோட பையன் அப்படின்றதுனால சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் 20 லட்சம் 30 லட்சம் போட்டு பண்ணிட்டு இருக்கான். ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எப்படி இருக்கும்? போன வருஷம் செம பேஷ்டு உள்ள வந்ததுக்கு பாவம் நானும் தான் திட்டினேன், அந்த ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம. பட் இப்போ வந்து 1-2 டிராஃபி ஜெயிச்சுட்டு வேற மாதிரி போறாப்ல. பட் என்னன்னா எல்லாரோடையும் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் இன்னும் பாண்டியா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னா, இப்ப தோனிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனா தோனிக்கு இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க யாரையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ரோஹித் சர்மாவுக்கும் அது மாதிரி ரோஹித்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இன்னொரு செட் இருப்பாங்கல்ல ரொம்ப டைஹார்டா. அவங்க வந்து பாண்டியா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னா இப்போ தோனி ருத்ராஜ் மாதிரி தான். இப்போ வந்து பாண்டியாவோட மைண்ட் செட், அவனோட மென்டாலிட்டி, அவனோட அட்டிடியூடே வேற மாதிரி இருக்கும்.
ஆமா பாடி ஸோ லாங்குவேஜ் அது எல்லாம். ஆடுறாங்கிறத பொறுத்து தான். இப்போ ஏன்னா இப்போ நேத்து என்ன சொன்னாப்லன்னா, மூணு மூணு கேப்டன்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நான் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரோஹித், ஸ்கையு, பும்ரா 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஐ கேன் இது. எனக்கு என்ன ஒரே பயம்னா, முதல் ஓவர் 2வது ஓவர் வந்து பந்த பிடிக்கிட்டு நான் போறேன்னு வந்து போயிடக்கூடாது. போன தடவை அது அப்படி பண்ணிதான். அர்ஜுன் டெண்டுல்கர் போடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா போடலாம் எவ்வளவு. அதாவது பும்ரா போல்ட் வச்சிருக்கிற டீம்ல வந்து நம்ம பாண்டியா ஓவர் போடுறது, நான் வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது நீ அர்ஜுன் டெண்டுல்கரை எடுத்துட்டு வந்தேன்னா என்ன சொல்றது. ஹர்திக் பாண்டியாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு போன தடவை பண்ணதுல இருந்து நிறைய இது பண்ணிருப்பேன். எனக்கு மெயினா என்னன்னா பவுச்சரை தூக்கிட்டு இப்போ ஜெயவர்தனை திருப்பி டேரக்டர் இது பண்ணிட்டாங்க. ஒன் ஃபேமிலியில வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க. பட் அதுக்கு மேல போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். பேட்டிங்ல சம இது, பட் பவுலிங்ல வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருப்பாங்களா அப்படின்னு. பாண்டியா தான் டெத் பவுலர் இப்போதைக்கு பும்ரா வர வரைக்கும். பும்ரா வந்தாலுமே வந்து இன்ஜுரியில இருந்து வெளியே வரும்போது எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருப்பாப்ல அப்படின்னு தெரியாது. பும்ரா இல்லாதன்றதா ஒரு குறை. மத்தபடி அந்த டீம் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். என்ன ரோஹித் வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா போனதே ரோஹித் நீங்க கேப்டன் இல்ல அப்படின்னு ஆடவே இல்லை. ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு ஆடவே இல்லை. ரோஹித் வந்து நேத்து நைட்டு தான் மும்பையே வந்திருக்கிறாப்ல. மால்தீவ்ஸ் எல்லாம் போய் அவங்க எல்லாம் போனா நான் தான் கேப்டன் இல்லையே, நான் ஜாலியா இருக்கிறேன்டா போயிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு மீன். இப்ப இந்த ஃபைனல் அந்த மாதிரி ஒரு இப்ப இப்ப எப்படியும் ஒரு ரோஹித் 40 தான் ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ 20 balls 40 அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் மும்பைக்கு. ஸோ அதனால வந்து ஆடிடுவாங்க. ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் 3 நல்ல பவுலர் இருக்கிறதுனால நமந்திருமே நல்ல ஆல்ரவுண்டர். நமந்திருமே கேன் பவுல் டூ. ஆமா அதே மாதிரி ராபின் மின்ஸோட அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன், அப்படியே கெயில் மாதிரி இருக்குது. எவ்வளவு ஆஃப்ல போனாலும் லெக்ல தான் அடிப்பான். லெக்ல செம ஸ்ட்ராங் போல, ஆஃப்லயே அடிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு போடுற பாலே திருப்பி திருப்பி தான் லெக் சைடு அடிக்கிறான். ராபின் மின்ஸ் வந்து கீப்பரா ஆடினாலுமே பில் ஜாக்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து பேட்டிங் ஹெவியாவே போயிடலாம் பும்ரா இல்லாத டைம்ல. ஸோ அதனால நல்ல டீம் தான். இம்பாக்ட் நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங்க்கு தான் நல்ல ஏதாவது இம்பாக்ட் யூஸ் பண்ணணும். இல்ல இப்ப இதுலயே நிறைய பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ராபின் மின்ஸ் புதுசு, சத்யநாராயண புதுசு, இன்னொருத்தர் அஸ்வானி குமார்ன்றது புதுசு. ஸோ இவங்க எல்லாருமே மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் வந்து ஒரு ஏனோ தானோ ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு பிடிச்சி போட்ட பிளேயர்ஸ் தான் இருக்காது. 15க்கு 3 ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அங்க இருந்து எடுத்துட்டு போகும். ஹார்டிக்குமே நின்னு நிதானமா ஆடி, ஏன்னா நம்பர் 5, 6 வரும்போது அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். முன்னாடி வந்து ஒரு பொல்லாட் இருக்கு பாப்புல, பொல்லாட ரீப்ளேஸ் பண்ற பிளேயரை வந்து இன்னும் மும்பை கண்டுபிடிக்கல. பொல்லாட இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கூட மெயின் 11ல ஆடலாம், அந்த மாதிரி டீம் தான். ஸோ எக்ஸைட்டிங் டேஸ் அஹெட். பார்ப்போம். ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச வரையும் ஷார்ட்ஸ் போடுவோம். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்சஸ் முடிஞ்சப்பையும் பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம். நாங்க முடிஞ்ச வரைக்கும் 1-to-1 கான்வர்சேஷன் பண்றோம் அல்லது ஷார்ட்ஸ்ல இது பண்றோம்.